பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பெருமாள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு சட்டுன்னு நினைவுக்கு வருவது யார் என்றால் சக்கரத்தாழ்வார் தான். கையிலே திருச்சக்கரம், திருச்சங்கு இவர்களை பிடித்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் பெருமாள். நம்மை பொறுத்தவரையிலும் சக்கரம் இல்லாமல் பெருமாள் இருந்தால் அவர் பெருமாள் என்றே பலரும் நம்ப மாட்டார்கள். அவ்விதமாக சக்கரத்தாழ்வாருக்கும் பெருமாளுக்கும் நெருங்கின தொடர்பு உண்டு. பெருமாளை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது என்று கேட்டால், அதில் சக்கரத்தாழ்வார் ஒரு இடத்துல இருந்தால் கண்டிப்பா இது பெருமாள் தான் என்று நாம் கொள்ளலாம். அந்த அளவுக்கு பெருமாளுக்கே அடையாளமாக திகழக்கூடியவர் சக்கரத்தாழ்வார். பல இடங்கள்ல ஆழ்வார்கள் பெருமானை கூறும் பொழுது சக்கரத்தான் என்று குறிப்பிடுவார்கள், ஆழியான் என்று குறிப்பிடுவார்கள். அர்த்தம் என்னன்னு கேட்டா, கையில சக்கரம் பிடித்து கொண்டிருக்கக்கூடியவர். அந்த சக்கரத்தாழ்வார் பண்ணக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னா, பகவானுடைய விரோதிகள், பகவானுக்குன்னு தனியா யாரும் விரோதிகள் கிடையாது. பக்தர்களுக்கு யார் விரோதம் பண்ணுகிறார்களோ அவர்கள்தான் பகவானுக்கு விரோதிகளாக இருக்கிறார்கள். அந்த விரோதிகளை எல்லாம் சடக்கென முடிக்கக்கூடியவர். சக்கரம் எவ்வளவு வேகமா போகும், வேகமா போகும் பொழுது அந்த அவர் எப்படி தப்பித்து ஓடுகிறார் அப்படின்னு. அதுல என்னன்னு கேட்டா, சக்கரத்தாழ்வாருக்கு அருள் ரொம்ப அதிகமாம். சட்டுன்னு முடித்து விட மாட்டார். பகவானே பிரயோகம் பண்ணினாலும் கூட அந்த விரோதி யார் இருக்கிறானோ அவன் பின்னாடி மெதுவாக செல்லுவரான். எதுக்காக அப்படின்னு சொன்னா, எங்கேயாவது அந்த எதிரிக்கு மனசு மாறி சரணம்னு சொல்லிட்டா அவனை காப்பாத்தி விடலாமே. நமஸ்காரம். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பெருமாள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு சட்டுன்னு நினைவுக்கு வருவது யார் என்றால் சக்கரத்தாழ்வார் தான். கையிலே திருச்சக்கரம், திருச்சங்கு இவர்களை பிடித்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் பெருமாள். நம்மை பொறுத்தவரையிலும் சக்கரம் இல்லாமல் பெருமாள் இருந்தால் அவர் பெருமாள் என்றே பலரும் நம்ப மாட்டார்கள். அவ்விதமாக சக்கரத்தாழ்வாருக்கும் பெருமாளுக்கும் நெருங்கின தொடர்பு உண்டு. பெருமாளை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது என்று கேட்டால், அதில் சக்கரத்தாழ்வார் ஒரு இடத்துல இருந்தால் கண்டிப்பா இது பெருமாள் தான் என்று நாம் கொள்ளலாம். அந்த அளவுக்கு பெருமாளுக்கே அடையாளமாக திகழக்கூடியவர் சக்கரத்தாழ்வார். பல இடங்கள்ல ஆழ்வார்கள் பெருமானை கூறும் பொழுது சக்கரத்தான் என்று குறிப்பிடுவார்கள், ஆழியான் என்று குறிப்பிடுவார்கள். அர்த்தம் என்னன்னு கேட்டா, கையில சக்கரம் பிடித்து கொண்டிருக்கக்கூடியவர் என்று. அந்த அளவுக்கு பெருமானோடு தொடர்பு கொண்டவர் சக்கரத்தாழ்வார். அந்த சக்கரத்தாழ்வார் இருக்கிறாரே, அவருக்கு பெயர் என்ன என்று கேட்டால் சுதர்சனன் என்று பெயர். இதுக்கு பல அர்த்தங்களை சொல்லுவார்கள் பெரியோர்கள். ஒரு அர்த்தம் என்னன்னா, பார்க்க மிகவும் அழகாக இருக்கக்கூடியவர் என்று. அதுக்கு மேல அவருடைய கண்கள் ரொம்ப அழகாக இருக்கும், அதனால நம்மை கட்டாட்சித்தால் நமக்கு சகல நன்மைகளும் ஏற்படும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த சுதர்சனர், அந்த சக்கரத்தாழ்வாருடைய பெருமை சொல்ல வேண்டும் என்றால் பலவிதமாக சொல்லுவார்கள் பெரியோர். பொதுவாக பகவானுக்கு பல ஆயுதங்கள் உண்டு. பல ஆயுதங்களிலே 5 ஆயுதங்கள் முக்கியமாக சொல்லப்படும். சக்கரம், சங்கு, கதை, வாள், வில் என்று பஞ்ச ஆயுதங்கள், 5 ஆயுதங்கள் பகவானுக்கு உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேரும் உண்டு. சக்கரத்துக்கு சுதர்சனர் என்று பெயர். பகவானுடைய சங்கு, அதுக்கு பாஞ்சஜன்யம் என்று பெயர். அவருடைய வாள், அதுக்கு நந்தகம் என்று பெயர். அவருடைய கதை, அதுக்கு கௌமோதகி என்று பெயர். அதுக்கு மேல அவருடைய வில் சாருங்கம் என்று அழைக்கப்படும். இவ்விதமாக இருக்கக்கூடிய இந்த ஆயுதங்களிலே தலைவர் யார் என்று கேட்டால் சக்கரத்தாழ்வார் தான் தலைவராக சொல்லப்படுகிறார். பல இடங்கள் அவரை ஹேதி ராஜர் என்று சொல்லுவார்கள். ஹேத்தின ஆயுதம்னு அர்த்தம். அதுக்கு தலைவர், ராஜாவா இருக்கக்கூடியவர் ஹேதி ராஜர் ஆகிற சக்கரத்தாழ்வார். அந்த சக்கரத்தாழ்வார் பண்ணக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னா, பகவானுடைய விரோதிகள், பகவானுக்குன்னு தனியா யாரும் விரோதிகள் கிடையாது. பக்தர்களுக்கு யார் விரோதம் பண்ணுகிறார்களோ அவர்கள்தான் பகவானுக்கு விரோதிகளாக இருக்கிறார்கள். அந்த விரோதிகளை எல்லாம் சடக்கென முடிக்கக்கூடியவர். அப்போ நம்முடைய விரோதிகளை எல்லாம், தடைகளை எல்லாம் நீக்கக்கூடியவர் சக்கரத்தாழ்வார். அதற்கு மேல நமக்கு நல் வழியை காட்டக்கூடியவராக இருப்பர் சக்கரத்தாழ்வார். அப்போ அவரை நாம் பற்றினோமேயானால் நம்முடைய தடைகளும் நீங்கும்,
பகவானை நாம் அடையலாம். அதுக்கு ரொம்ப பாங்காக வழியை காட்டக்கூடியவராக இருப்பர் சக்கரத்தாழ்வார். பல இடங்கள்ல ஆழ்வார்கள் சொல்லுவார்கள் அருளாழி அம்மான் என்று. முக்கியமா இந்த நம்மாழ்வாருடைய பாசுரம். பல இடங்கள்ல ஆழ்வார்கள் பகவானை காட்டிலும் பகவானை சேர்ந்த தொண்டர்களுக்கு அருள் அதிகம் என்று சொல்லுவார்கள். அதுல இன்னும் சக்கரத்தாழ்வாரை பத்தி நம்மாழ்வார் தெரிவிக்கிறார், அருளாழி அம்மான். இங்க ஆழி அப்படின்னு சொன்னா சக்கரத்தாழ்வார், வட்டமா இருக்கக்கூடியவர். அவர் எப்படிப்பட்டவர்னா அருள் கொண்டவராம். பகவானுக்கு இருக்கக்கூடிய அருளை காட்டிலும் சக்கரத்தாழ்வாருக்கு இருக்கக்கூடிய அருள் அதிகம் என்று சொல்லுவார்கள். ஆகையெல்லாம் சில சமயங்கள்ல நாம் பார்ப்போம், பகவான் சக்கரத்தாழ்வாரை பிரயோகம் பண்ணினான், அந்த சக்கரத்தாழ்வார் பின்னாடி போயிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லி வரும். சில இடங்கள்ல பார்க்கும்பொழுது நமக்கே சந்தேகம் ஏற்படும், சக்கரம் எவ்வளவு வேகமா போகும், வேகமா போகும் பொழுது அந்த அவர் எப்படி தப்பித்து ஓடுகிறார் அப்படின்னு. அதுல என்னன்னு கேட்டா சக்கரத்தாழ்வாருக்கு அருள் ரொம்ப அதிகமாம், சட்டுன்னு முடித்து விட மாட்டார். பகவானே பிரயோகம் பண்ணினாலும் கூட அந்த விரோதி யார் இருக்கிறானோ அவன் பின்னாடி மெதுவாக செல்லுவரான். எதுக்காக அப்படின்னு சொன்னா, எங்கேயாவது அந்த எதிரிக்கு மனசு மாறி சரணம்னு சொல்லிட்டா அவனை காப்பாத்தி விடலாமே. பகவானே சீற்றம் கொண்டாலும் அந்த பக்தனை விடாமல் காக்க வேண்டும் என்கிற முயற்சி எடுத்து, சரி இதுக்கு மேல அவன் திருந்துவதாக இல்லை, அவனுடைய மனசிலே மாற்றம் ஏற்படாது என்கிற உறுதி ஏற்படும் பொழுதுதான் சக்கரத்தாழ்வார் கடைசியில முடித்து விடுகிறார். ஆகையால் அந்த அளவுக்கு அருள் கொண்டவராக இருக்கிறார் சக்கரத்தாழ்வார் என்று சொல்லுவார்கள். ஆக சக்கரத்தாழ்வார் பகவானை விட்டு பிரியாமல் எப்பொழுதும் கூடவே இருக்கிறார். அவருக்கு வரக்கூடிய விரோதிகள், பக்தர்களுக்கு வரக்கூடிய விரோதிகளை எல்லாம் போக்குறார். அவளுக்கு நல்ல வழியை காட்டக்கூடியவராக இருக்கிறார். ரொம்ப கருணை கொண்டவர், அருள் புரியக்கூடியவராக இருக்கிறார். இதெல்லாம் சக்கரத்தாழ்வாருடைய பெருமைகள். முக்கியமாக ஒன்று சொல்லுவார்கள், சுதர்சன சதகம் அப்படின்னு உண்டு. சக்கரத்தாழ்வாரை பத்தி ஒரு 100 ஸ்லோகங்கள். அந்த 100 ஸ்லோகங்களிலே கூரநாராயண ஜீயர் என்பவர் தெரிவிக்கிறார், சக்கரத்தாழ்வார் யாருன்னா விஷ்ணு சங்கல்ப விருக்ஷா, பகவானுடைய சங்கல்பம். பகவான் உலகத்தை எல்லாம் படைக்கிறான், காக்கிறான், அழிக்கிறான். சுவாமி அதெல்லாம் கஷ்டமான காரியமாச்சு, எப்படி பண்றான் அவன் அப்படின்னா, சங்கல்பத்தால பண்ணிடுறான். உலகத்தை சிருஷ்டிக்க கடவேன் என்று பகவான் சங்கல்பித்தால் போதும் உலகம் எல்லாம் படைக்கப்படுகிறது. இப்போ பகவானுடைய சங்கல்பம் இருக்கே, அந்த சங்கல்பமே ஒரு உருக்கொண்டால் அதுதான் சக்கரத்தாழ்வாரம். பகவானுடைய சங்கல்பம் எந்த அளவுக்கு வேகமாக செயல்படுமோ அந்த அளவுக்கு வேகமாக செயல்படக்கூடியவர் சக்கரத்தாழ்வார் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் பகவானுடைய சங்கல்பமாகவே இவர் இருக்கிறார். அப்ப சங்கல்பம் எவ்வளவு வேகமோ அந்த அளவுக்கு வேகம். மேலும் பகவான் மனசால நினைச்சா போதுமா. சில தொண்டர்கள் உண்டு, அவளுக்கு சொன்னாலும் புரியாது. ஆனா சில தொண்டர்கள் உண்டு, நாம் மனசுல நினைப்பதை அவர்களாக புரிந்து கொண்டு செயல்படுவார்கள். அந்த மாதிரி தொண்டர் தான் நம்முடைய சக்கரத்தாழ்வார். என்ன பண்ணுவார் என்றால், பகவானுக்கு இந்த இடத்துல போகணும், இவரை முடிக்க வேண்டும் அல்லது காக்க வேண்டும் என்கிற எண்ணம் பிறந்தால் போதுமா, கருதுமிடம் பொருது என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். பகவான் எந்த இடம்னு கருதினால் போதும், நினைச்சா போதும், நினைச்ச மாத்திரத்துல சக்கரத்தாழ்வார் போய் செயலை எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவாராம். அந்த மாதிரி நிறைய காரியங்கள் பல இடங்கள்ல அவர் பண்ணதாக புராணங்கள் எல்லாம் கூறும். அப்படிப்பட்ட சக்கரத்தாழ்வார் விசேஷமாக ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருளியிருக்கிறார். அவரை சேவித்து கொண்டு அவர்கள் மூலமாக நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி கொண்டு அவர் முன்னாக பகவானை பற்றினோமேயானால் நமக்கு அனைத்து நன்மைகளும் உண்டாம். பெருமாள் பார்த்து கொள்வர். அந்த பெருமாளை பற்றும் பொழுது சரியான வழியிலே போக வேண்டும். நல்ல தொண்டர்களை முன்வைத்து சென்றோமே ஆனால் பெருமாளுடைய அருளுக்கு நாம் நன்கு இலக்காவும். அவ்விதமாக நாம் அனைவரும் சக்கரத்தாழ்வாருடைய கருணைக்கு இலக்காகி அவர் மூலமாக பெருமாளுடைய கருணைக்கும் இலக்காவும். பகவான் ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்று கருதினால் இவர் சென்று விடுவர். ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணனை எதிர்த்தவர்கள் பல பேர் உண்டு. அதுல ஒருத்தன் பவுண்டரக வாசுதேவன் என்று சொல்லப்படுவான். பவுண்டரக வாசுதேவன் என்பவன், நான் தான் உண்மையில் வாசுதேவன், நான் தான் உண்மையில் கண்ணன் என்பதனை சொல்லி ஒரு சக்கரத்தையும் சங்கையும் தானாக ஏற்படுத்தி கொண்டு அதையெல்லாம் பிடித்து கொண்டு நான் தான் உண்மையான வாசுதேவன் என்று கண்ணனை பழித்து கொண்டு திரிந்து கொண்டு இருந்தானாம். அந்த சந்தர்ப்பத்திலே கண்ணன் இவன் இவ்விதமாக தப்பான பிரச்சாரம் பண்ணுகிறான், நம்மையே எதிர்த்து வருகிறான் என்பதனை பார்த்து அவனை முடித்து விடுகிறான். அதற்கு மேலே என்ன ஆகிறது என்றால், அவனுடைய தோழனா இருக்கக்கூடிய அரசன் காசி ராஜன், அவன் கண்ணனை எதிர்த்து வர அவனையும் முடித்து
அதற்கு மேலே அந்த காசிராஜனுடைய பிள்ளை அவன் என்ன பண்ணுகிறான் என்றால், கண்ணனை கொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு வேள்வியை செய்து அதன் மூலமாக ஒரு பூதத்தை உண்டாக்கி அந்த பூதத்தை ஏவுகிறான். கிருத்தியைன்னு சொல்லுவான், ஒரு பூதம், அதை ஏவுகிறான். அது கண்ணன் இருக்கக்கூடிய துவாரகையை முடிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்பதற்காக வருகிறது. அந்த சமயத்துல கண்ணன் அவன் பாட்டுக்கு ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடி கொண்டிருந்தானாம். இந்த சோழிகள் எல்லாம் வைத்துக்கொண்டு என்னமோ விளையாடி கொண்டிருப்பார்களோன்னு அந்த மாதிரி விளையாடி கொண்டிருந்தான் கண்ணன். பார்த்தான், என்னமோ நம்ம எதிர்த்து வருகிறது. சக்கரத்தாழ்வாரை நினைத்தான், சக்கரத்தாழ்வாரை ஏவினான். சக்கரத்தாழ்வார் சென்றாராம். சென்றவர் என்ன பண்ணார்னா, அந்த பூதத்தையும் முடித்து அதை துரத்தி கொண்டு சென்று அந்த காசி பட்டணத்திலேயும் அங்க இருக்கக்கூடிய தீவர்களை எல்லாம் இவரே எரித்து விட்டார் அப்படின்னு அக்ஷேஷு சக்தமதினாச்ச நிராதரேன வாராணசி ஹரபுரி பவதா விதக்தா அப்படின்னு சொல்லி கூறத்தாழ்வான் என்கிற ஆச்சாரியர் தெரிவிக்கிறார். பகவான் இவன் பாட்டுக்கு என்னமோ விளையாடி கொண்டிருக்கிறான். இவர் பாட்டுக்கு கண்ணன் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது சக்கரத்தாழ்வார் கண்ணனுடைய கருத்தை அறிந்து கொண்டு தானே அவ்வளவு தூரம் சென்று எல்லா காரியங்களும் முடிச்சுட்டு வருகிறார். அதுதான் பார்க்கணும். சில சமயங்கள்ல யாரையாவது காரியத்துக்கு அனுப்பினா சொன்ன காரியம் மட்டும் செய்து வருவார்கள். அந்த மாதிரி கிடையாது. சக்கரத்தாழ்வார் என்ன பண்ணுவார்னா, அங்க வேற ஏதாவது காரியங்கள் இருக்கான்னு பார்த்து எல்லாத்தையும் முடித்து கொண்டு வருவார். வேடிக்கையா சொல்றது உண்டு. இல்லத்திலே ஒரு இல்லத்து அரசி தன்னுடைய கணவனை அப்பப்போ கடைக்கு அனுப்புவாள். எப்பொழுதும் போல அவரும் ஏதாவது 1-2 மறந்து வருவார். வந்த உடனே இப்படி மறக்கலாமான்னு சொல்லி அவளும் சொல்லி கொண்டிருப்பார். ஒரு முறை இவர் ரொம்ப கவனமா என்ன பண்ணிட்டார், மனைவி என்ன சொல்லுகிறாளோ எல்லாத்தையும் ஒரு பட்டியல் போட்டுட்டார். எல்லாம் வாங்கிட்டு வரோமா அப்படின்னு சொல்லி பார்த்து காய்கறிகள், சாமான்கள், அது இது எல்லாம் பட்டியல் போட்டு சரியா சென்றார் கடைக்கு. போக வேண்டிய கடைகளுக்கு எல்லாம் சென்று எல்லாத்தையும் வாங்கி கொண்டு எல்லாத்துக்கும் ஒரு டிக்கு போட்டுட்டே வரார். எல்லாம் போட்டாச்சு, இந்த முறை எல்லாம் சரியா முடிச்சுட்டேன்னு இல்லத்துக்கு வந்தால் அந்த மனைவி எல்லாம் பார்க்கறா, எல்லாம் இருக்கு, இவ்வளவு காய்கறிகள் வாங்கியிருக்கிறேன், ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி சொல்லி வாங்கின்னு வர முடியாதா அப்படின்னாலாம். ஐயோ பாவம், இவர் யோசிக்கிறார், எல்லாம் பண்ணியாச்சு, ஆனா ஏதோ ஒண்ணு பண்ணலைன்னு மட்டும் கண்டுபிடிச்சிட்டா பாரே என்று யோசித்தாராம். அதே போலத்தான் என்ன பண்ணாலும் ஒரு இடத்துக்கு போனா அங்க வேற ஏதாவது சின்ன சின்ன காரியங்கள் இருக்குமான்னு நாம பார்த்து முடித்து விட வேண்டும். அந்த மாதிரி பண்ணக்கூடியவர்களிலே ஹனுமான் உண்டு. ஹனுமான் ஸ்ரீராமாயணத்துல பிராட்டியை தேடிக்கொண்டு சென்றார். அங்க சென்றவர் சீதையை கண்டேன் வந்தேன் இல்லாமல் அங்க இருந்து ராவணனுடைய பலம் என்னன்னு பார்த்து பேசி அந்த லங்கையை எரித்து விட்டு அதுக்கு மேலதான் வருகிறார். அவருடைய காரியம் என்ன, சீதையை பார்த்து அவளிடம் செய்தியை சொல்லி அவளிடமிருந்து செய்தியை கொண்டு வர வேண்டும். ஆனா அவ்வளவு தூரம் போயிட்டு வந்து ராமபிரானை சந்திக்கும் பொழுது, அவ்வளவு தூரம் சென்றீரே, அங்க ராவணனுடைய பலம் என்ன, சேனை எல்லாம் எவ்வளவு பெருசா இருக்கு, அந்த லங்கா நகரம் எவ்வளவு பெருசுன்னு கேட்டால், ஐயோ அதெல்லாம் பார்க்கவே இல்லையே, நீர் சொல்லல நான் பண்ணலேன்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா. ஆகையால் தான் முழுக்க பார்த்து ஒரு கை பார்த்து தான் வருகிறார் ஹனுமான். அதே போலத்தான் சக்கரத்தாழ்வாரும் ஒரு இடத்துக்கு சென்னால் எல்லா காரியங்களையும் முடித்தே வருவர் என்று சொல்லப்படுகிறது. இவ்விதமான எவ்வளவோ பெருமைகள் சக்கரத்தாழ்வாரை பற்றி சொல்லலாம். இந்த பரிகார ஸ்தலம் என்கிற யூடியூப் சேனல் மூலமாக பல கோயில்களை பற்றி, பல தர்மங்களை பற்றின செய்திகள் வெளிவருகின்றன. அவற்றையெல்லாம் நீங்கள் அறிந்து உங்களுடைய சம்பிரதாயத்துக்கு ஏற்ப அந்த ஆச்சாரியர்களுடைய வாக்கு மூலமாக விஷயங்களை எல்லாம் அறிந்து கொண்டு நல்லவிதமாக தார்மீகமான வழியிலே நடக்க வேண்டும் என்பதனை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். மேன்மேலென இந்த ஒரு சேனலானது வளருவதற்கு நீங்களும் உங்களால முடிந்த உதவியை, அதாவது முக்கியமா என்னது, இந்த வீடியோக்களை பார்க்க வேண்டும், அவற்றை அதே விதமான ஆர்வம் உள்ளவர்களுக்கு அனுப்ப வேண்டும். இது முதலான உதவிகளை எல்லாம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு அமைகிறேன்.